ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கக் கோரி மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடங்கி விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. முன்னதாக பட தயாரிப்பு நிறுவனம் சார்பாக கடந்த ஜனவரி 5ஆம் தேதி வழக்கு என்பது தொடுக்கப்பட்டது. தனி நீதிபதி PT ஆஷா அதனை விசாரித்த போது படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க கோரியும் மறு ஆய்வுக்கு உட்படுத்த தேவையில்லை என்றும் உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தணிக்கை வாரியம் சார்பாக 2 நீதிபதிகள் கொண்ட மேல்முறையீட்டு என்பது செய்யப்பட்டது. அதில் தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பட தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை நாடியது. உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தையே அணுகலாம் என்று வழக்கை தள்ளுபடி செய்திருந்த சூழலில் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜனநாயக பட வழக்கு விசாரணை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, தற்போதைய விவரம். நிச்சயமாக தொடர்ந்து மத்திய அரசு தணிக்கை வாரியம் என்பது படத்தை தொடர்பாக வந்த புகார் தொடர்பாகத்தான் நாங்கள் மறு ஆய்வுக்குழுவுக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. அதன் காரணமாகவே நாங்கள் மறு ஆய்வுக்கு உட்படுத்தினோம். வேறு எந்த காரணமும் இல்லை, உள்நோக்கமும் இல்லை என்ற ஒரு வாதங்களை முன்வைக்கிறார். சினிமோட்டோகிராஃப் விதிகளின்படி அதை அடிப்படையாக வைத்துதான் மத்திய அரசின் தணிக்கை வாரியம் ஒரு படத்தை சான்றிதழ் என்பது அவர்கள் பரிந்துரைக்கவும், அதே நேரத்தில் அந்த படத்தை பார்க்கும் பொழுது ஏதாவது சர்ச்சைக்குரிய விவகாரமோ புகாரோ பெறப்பட்டால் அதை மறு ஆய்வுக்கு உட்படுத்துவது தொடர்பான அதிகாரம் என்பது தணிக்கை வாரியத்திற்கு இருக்கிறது. அதை அடிப்படையாக வைத்துதான் இந்த ஜனநாயகன் படத்திற்கு அளிக்கப்பட்ட புகாரை கருத்தில் கொண்டு நாங்கள் மறு ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கிறோம். வேற எந்தவித உள்நோக்கமும் கிடையாது என்ற அடிப்படையில் தொடர்ந்து வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு பொறுத்தவரையில் இதை மறு ஆய்வுக்கு கண்டிப்பாக உட்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலேயே தொடர்ந்து முதற்கட்டமாக தனி நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்த போதிலிருந்து தற்போது வேகமாக தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்த பிறகு அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்த விவகாரத்திலும் அவர்கள் தொடர்ந்து வாதங்களை முன்வைக்கிறார்கள். அந்த அளவில் இந்த ஜனநாயகன் படத்திற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் உடனடியாக வெளியிடக்கூடாது என்ற அடிப்படையிலேயே அவர்கள் வாதங்களை என்பது முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து தாங்கள் விதிகளைத்தான் பின்பற்றுகிறோம் என்ற அடிப்படையிலேயே மத்திய அரசு தணிக்கை வாரியத்தின் வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்வைக்கிறார்கள். ஆனால் பட தயாரிப்பு நிறுவனமோ இது ஒவ்வொரு வருடமும் இயல்பான ஒன்று. பொங்கல், தீபாவளி போன்ற பண்டிகையின் தினத்தின் போது படம் என்பது ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரத்தின் படங்கள் என்பது வெளியாகும். அதன் தேதி என்பது வெளியிடப்படும். இறுதி நேரத்திற்கு முன்பாக ஒரு நாளில் அதாவது தணிக்கை குழு வாரியம் அந்த படத்தை பார்த்து சான்றிதழ் வழங்குவார்கள். படம் என்பது வெளியாகும். இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இந்த படத்தில் ஏற்கனவே 5 பேர் கொண்ட குழுவில் பெரும்பான்மையினர் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று தெரிவித்ததை அடுத்து திடீரென ஒரு புகாரை அடிப்படையாக வைத்து மறு ஆய்வுக்கு உட்படுத்துகிறார்கள் என்ற ஒரு வாதங்களைத்தான் பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவிக்கின்றது. ஆனால் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட தலைமை நீதிபதி ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருந்தார். எதற்காக சான்றிதழ் வழங்குவதற்கு முன்பாக நீங்கள் தேதிகளை அறிவித்தீர்கள்? இவ்வளவு அவசரமாக இதற்கு முடிவெடுக்கப்பட வேண்டும் என்று இரு தரப்பிலும், மத்திய அரசு தரப்பிலும் சரி, அதே நேரத்தில் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கும் நோக்கியும் கேள்விகளை அடிக்கடுக்காக முன்வைத்திருந்தார். ஆனால் 2 பேரும் இறுதியான வாதங்களை முன்வையுங்கள், முழுமையான வாதங்களை முன்வையுங்கள், அதற்குண்டான அவகாசம் அளிப்பதாக கூறி இன்று இந்த இறுதிக்கட்ட விசாரணை என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்றைய விசாரணை முழுவாக முடிந்த பிறகு இன்றைய தீர்ப்பு அளிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அல்லது இந்த வாதங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதை ஆய்வு செய்து அதன் பின்பு உத்தரவு என்பது பிறப்பதற்காக தீர்ப்புக்காக இந்த வழக்கு, மேல்முறையீட்டு வழக்கு என்பது ஒத்திவைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய தினம் தலைமை நீதிபதி பல கேள்விகளை முன் வச்சிருக்கிறாரு. அந்த கேள்விகளுடைய முக்கியத்துவம்லாம் என்ன? நிச்சயமாக ஏற்கனவே தலைமை நீதிபதி கேட்கின்ற கேள்வி என்பது இந்த படத்தை பொறுத்தவரையில் ஏன் அவசரமாக தேதிகளை குறிப்பிட்டு வெளியிட்டு இந்த சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று நிர்பந்திக்கிறீர்கள்? ஏன் நீதிமன்றத்திற்கு நிர்பந்தம் தருகிறீர்கள் என்ற அடிப்படையில் ஒரு கேள்விகளை நோக்கி வாதிடு வழக்கறிஞர்கள் முன்பு முன்வைத்திருந்தார். அது மட்டுமல்லாது சென்சார் போர்டில் யார் படத்தை பார்த்தார்கள், சட்டப்படி படத்தை பார்த்து ஆய்வு செய்ய யாருக்கு அதிகாரம் உள்ளது என்ற ஒரு கேள்வியை தற்போது நீதிபதிகள் முன்வைத்திருக்கின்றனர். அப்போது படத்தை பார்த்து ஆய்வு செய்து ஆலோசனை வழங்க ஒரு குழு இருக்கிறது, அந்த குழுதான் படத்தை பார்த்துள்ளது என்று தணிக்கை வாரியம் தரப்பில் ARL சுந்தரேசன் ஒரு பதிலை நீதிபதிக்கு தெரிவித்திருக்கிறார். மேலும் படத்துக்கு சான்றிதழ் வழங்குவது என்பது குறித்து சென்சார் போர்டு தான் இறுதி முடிவெடுக்கும்
என்ற அடிப்படையில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவ்வாறு சான்றிதழ் வழங்கப்பட்ட பிறகுதான் நீதிமன்றத்தை நாடுவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு இருக்கிறது. ஆனால் அது வழங்குவதற்கு முன்பாகவே இவர்கள் நீதிமன்றத்தை நாடியிருப்பதாகத்தான் தொடர்ந்து இந்த மேல்முறையீட்டு வழக்கிலும் மத்திய அரசு தரப்பிலிருந்து வாதமானது முன்வைக்கப்பட்டு வருகிறது. தலைமை நீதிபதி பல முக்கியமான கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. குறிப்பா தணிக்கை வாரிய மண்டல அலுவலகம் சென்னையில தான் இருக்கு, சான்றை நிறுத்தி வைக்கும் முடிவு எங்கிருந்து வந்தது போன்ற கேள்விகளை முன் வச்சிருக்காரு. இது தொடர்பாக தணிக்கை வாரியம் என்ன பதில் தந்திருக்காங்க? விவகாரத்தை பொறுத்தவரை ரீஜனல் ஆபீசர் எனப்படும் அவர் ஒரு முக்கியமான அதிகாரி படம் பார்த்தாரா என்றுதான் கேள்விக்கிறார். ஏனால் ஒரு 5 பேர் கொண்ட குழுவில் மண்டல அதிகாரி என்பது ஒரு மத்திய அரசு அதிகாரி இருப்பார், மீதி உள்ளவர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்ட குழு உறுப்பினர்களாக இருப்பார்கள். அந்த ரீஜனல் ஆபீசர் என்பவர் படம் பார்த்தாரா என்ற கேள்வியை தலைமை நீதிபதி முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாது அவர் படத்தை பார்க்கவில்லை, குழுவால் மட்டுமே பார்க்கப்பட்டது என்ற பதிலை தணிக்கை வாரியம் பதிலாக முன்வைத்திருக்கிறது. இந்த விவகாரம் இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த கேள்வியை எழும்போதுதான் பல்வேறு இந்த வழக்கு பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான விஷயங்கள் தெரிய வருகிறது. அது மட்டுமல்லாது இந்த படத்திற்கு சான்றிதழ் வழங்குவது குறித்து சென்சார் போர்டு தான் முடிவெடுக்கப்பட வேண்டும் என்றால் இந்த விவகாரத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கை பின்பற்றப்பட இருக்கிறது என்பது குறித்து நீதிபதி தொடர்ந்து கேள்விகளாக மத்திய அரசு வழக்கறிஞரிடம் கேட்டு வருகிறார். தொடர்ந்து மத்திய அரசு தரப்பிலிருந்து சினிமாட்டோகிராஃப் விதிகளின்படி தங்களுக்கு உண்டான அதிகாரம் என்ன, அதில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பார்கள், அந்த உறுப்பினர்கள் யார் யார், அதன் பிறகு இதற்குண்டான அந்த குழுவின் தலைவர் யார், அந்த குழுவின் தலைவர் தான் மத்திய அரசு அதிகாரியான அந்த தலைவர் இருப்பார், அவருக்கு உண்டான அதிகாரம் என்ன என்பதை விரைவாக வாதங்களாக முன்வைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் இவர்கள் மறு ஆய்வுக்கு மத்திய தணிக்கை வாரிய தலைவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்று அவர்கள் இந்த வாரத்தின் போது முன்வைத்திருக்கின்றனர். பட தயாரிப்பு நிறுவனம் சார்பாக என்ன மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்படுது? ஏன்னா தணிக்கை நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மறு ஆய்வுக்கு பட தயாரிப்பு நிறுவனம் எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதற்கு பட தயாரிப்பு நிறுவனம் சார்பாக என்ன சொல்லப்பட்டுச்சு? நிச்சயமாக இது முதலில் இருந்தே இந்த தனி நீதிபதி முன்பு வழக்கு விசாரணை வந்த பொழுது பெரும்பான்மையானோர் இந்த படத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படவில்லை. அப்படி அவர்கள் முடிவு செய்த பிறகு ஒரு புகாரின் அடிப்படையில் இந்த வாரியம் தன்னிச்சையாக தனது விதிகளை மீறி இவர்கள் செயல்படுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் மத்திய பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் அதை எதிர்த்து வாதாடிய பொழுது மத்திய அரசு இது வழக்கமான நடைமுறை, ஒரு 5 பேர் கொண்ட குழு ஆய்வு செய்து அதில் ஏதேனும் சர்ச்சைக்குரிய விவகாரம் இருந்தால் அது தொடர்பாக படக்குழுவுக்கு தெரிவிக்கப்படும். அந்த அடிப்படையில் தான் 14 காட்சிகள் தொடர்பாக நாங்கள் பல்வேறு கருத்துக்களையும் நீக்குவது தொடர்பாகவும் மியூட் செய்வது தொடர்பாகவும் நாங்கள் தெரிவித்திருந்தோம். மேலும் இது மறு ஆய்வுக்கு உட்படுத்த விட வேண்டும் என்று புகார் வந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் மறு ஆய்வுக்கு உத்தரவு பிறப்பித்தோம் என்று நாங்கள் விதிகளைத்தான் பின்பற்றுகிறோம், எந்தவித உள்நோக்கமும் இல்லை என்று மத்திய அரசு தரப்பிலிருந்து வாதம் வைக்கப்பட்டது. ஆனால் பட தயாரிப்பு நிறுவனம் இதில் ஏதோ உள்நோக்கம் இருப்பது போன்ற ஒரு சூழல் இருப்பதாகவே தொடர்ந்து தங்கள் வாதங்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தனி நீதிபதி அமர்வு முன்பு வந்த போது மூத்த வழக்கறிஞர்களும் இந்தியாவில் பிரபலமான வழக்கறிஞர்களும் இது தொடர்பாக பல்வேறு மேற்கோள்கள் காட்டி பட தயாரிப்பு நிறுவனம் இதற்கு சான்றிதழ் வழங்குவதில் ஒரு விதிகளை மீறி இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுகளை மேற்கோள் காட்டியும் அதில் ஏற்கனவே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, மத்திய அரசுக்கு இது தொடர்பான விவகாரத்தில் தலையிட உரிமை இல்லை என்ற அடிப்படையில் அந்த உத்தரவுகளை மேற்கோள் காட்டியெல்லாம் வாதங்கள் என்பது பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மீண்டும் மீண்டுமாக மத்திய அரசு வழக்கறிஞர் இதில் அவர்கள் கேட்ட கோரிக்கை என்பது மறு ஆய்வு செய்வதற்கான அந்த தணிக்கை முடிவு வாரியத்தின் முடிவை எதிர்த்து அவர்கள் வழக்கு தொடரவில்லை, அதற்காகத்தான் அவர் உத்தரவு பிறப்பிக்க முடியும். ஆனால் அந்த உத்தரவை அவர் அதிகாரத்தை மீறி தனி நீதிபதி தன்னிச்சையாக செயல்பட்டு அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார், எனவேதான் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று வாதத்தை முன்வைத்தார். அதை ஏற்றுதான் தலைமை நீதிபதி இடைக்கால உத்தரவாக தடை விதிக்கப்பட்டு தொடர்ந்து இறுதிக்கட்ட விசாரணை என்பது இன்று தெரிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மீண்டுமாக மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் தங்கள் மத்திய அரசு தணிக்கை வாரியத்தின் வாதங்களை முன்வைத்து வருகிறார்.
இப்ப இதுல தலைமை நீதிபதி தணிக்கை வாரியத்தை நோக்கி முக்கியமான கேள்விகளை முன்வைக்கிறாரு. குறிப்பா ஜனநாயகன் படத்தை பார்த்தது யாரு, சான்றிதழை நிறுத்தி வைக்கும் முடிவு எங்கிருந்து வந்தது, சென்னையிலிருந்தா இல்ல மும்பையிலிருந்து வந்ததா போன்ற பல முக்கியமான கேள்விகளை முன் வச்சிருக்காரு. இதற்கு தணிக்கை குழு என்ன பதில் சொல்லியிருக்காங்க? நிச்சயமாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் தலைமை நீதிபதி அமர்வு பல்வேறு கேள்விகளை அடுக்கடுக்காக கேட்டு வருகிறது. தற்போதைய வாதங்களை முன்வைக்கும் போது கூட மத்திய அரசு வழக்கறிஞரை நோக்கி இந்த கேள்விகளை நாம் முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது இந்த படத்தை பொறுத்தவரையில் 5 பேர் கொண்ட குழு என்கிறீர்கள். ரீஜனல் ஆபீசர் என தெரிவிக்கப்படும் அந்த மத்திய அரசு அதிகாரி படத்தை பார்த்தாரா, அவர் பார்த்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார், அவர் பார்த்தாரா என்ற கேள்வியைத்தான் தலைமை நீதிபதி கேள்வியாக எழுப்பியிருக்கிறார். ஆனால் அதற்கு மத்திய தணிக்கை வாரியம் என்பது இந்த படத்தை அவர் பார்க்கவே இல்லை, குழுவால் மட்டுமே பார்க்கப்பட்டது என்று தெரிவித்திருக்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக இந்த வழக்கில் பார்க்கப்படுகிறது. அந்த அதிகாரி ஏன் பார்க்கவில்லை என்ற ஒரு கேள்வியும் இவர் தலைமை நீதிபதிக்கு எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த பார்த்த குழுவை சேர்ந்தவர் தான் புகார் என்பதை அளித்திருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரும் பார்த்த பிறகுதானே ஒரு முடிவு என்பது எடுக்கப்பட வேண்டும். இது என்ன மாதிரியான நடைமுறை என்பது சென்சார் போர்டில் பின்பற்றப்படுகிறது. யார் யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்தார்கள், சட்டப்படி படத்தை பார்த்து ஆய்வு செய்ய யார் யாருக்கெல்லாம் அதிகாரம் இருக்கிறது என்பதை விரிவாக தெளிவாக தெரிவிங்கள் என்று மத்திய அரசு வழக்கறிஞரிடம் நீதிபதிகள் இந்த கேள்விகளை தரமாரியாக தெரிவித்து வருகிறார்கள். மீண்டும் மீண்டுமாக படத்தயாரிப்பு நிறுவனம் கேட்ட கோரிக்கையை முன்வைத்தே இவர்கள் வாதங்கள் முன்வைக்கிறார்கள், விதிகளை பின்பற்றுவதாக தெரிவிக்கிறார்கள். ஆனால் தலைமை நீதிபதி கேட்ட கேள்வியில் மத்திய அரசு அதிகாரி இந்த படத்தை பார்க்கவில்லை எனவும், தொடர்ந்து இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் யார் யார் எந்தெந்த அடிப்படையில் பார்த்தார்கள் என்பது குறித்தும் மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒரு மேம்போக்கான ஒரு வாதங்களையே முன்வைத்து வருவதால் அதற்கு ஆழமான பதிலை எதிர்பார்த்து தலைமை நீதிபதி மத்திய அரசு வழக்கறிஞரை நோக்கி தொடர்ந்து கேள்விகளாக முன்வைத்து வருகிறார். அந்த அடிப்படையில் தான் தொடர்ந்து வாதங்கள் என்பது நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணா, இப்ப தணிக்கை வாரியம் சார்பாக சொல்லப்படக்கூடியது இந்த படம் மறு ஆய்வுக்கு செல்லும், ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிடுவோம், அங்கிருந்து என்ன மாதிரியான முடிவுகள் வருதோ அதை பொறுத்து சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்றத அவங்க தெளிவா சொல்றாங்க. ஆனா பட தயாரிப்பு நிறுவனம் சார்பாக தங்களுக்கு உடனடியாக சான்றிதழ் வழங்க வேண்டும்னு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஆனா மறு ஆய்வுக்கு உட்படுத்துவது தொடர்பாக அவங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கு? மறு ஆய்வுக்கு பட தயாரிப்பு நிறுவனம் ஒப்புக்கொள்கிறார்களா இல்லையா? அது தொடர்பாக அவர்களுடைய வாதம் என்ன? நிச்சயமாக அவர்கள் தொடர்ந்து ARL சுந்தரேசன் அடிஷனல் சொலிசிட்டர் வாதங்களை முன்வைக்கும் போது நீதிபதிகள் கேட்ட கேள்விகளுக்கு தான் தற்போது பதில் முன்வைத்து வருகிறார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் நாங்கள் விதிகளை பின்பற்றி மறு ஆய்வுக்கு உத்தரவு என்பது பிறப்பித்திருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாக வழக்கு என்பது தொடரப்பட்டிருப்பதாக அவர்கள் தரப்பிலிருந்து வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக படத்துக்கு சான்றிதழ் வழங்குவது என்பது சென்சார் போர்டு தான் இறுதி முடிவெடுக்கும் என்ற ஒரு பதிலை வாதமாக முன்வைத்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாது தனி நீதிபதி இந்த வழக்கை விரிவாக விசாரித்திருந்தால் வாரியமே படத்தை பார்த்ததா அல்லது தேர்வுக்குழுவால் மட்டுமே பார்க்கப்பட்டதா என்ற பிரச்சனை ஆய்வு செய்திருக்கலாம் என்ற ஒரு கேள்வியை, ஒரு கருத்தை தலைமை நீதிபதி ஒரு முக்கியமாக தெரிவித்திருக்கிறார். இந்த அளவுக்கு மேல்முறையீட்டு அளவிற்கு இந்த வழக்கு என்பது வந்திருக்கிறதா என்ற அடிப்படையில் தலைமை நீதிபதிகள் தங்கள் கருத்துக்களை தற்போது வழக்கின் வாதங்களுக்கு நடுவே தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் படத்துக்கு சான்றிதழ் வழங்குவது குறித்து தணிக்கை வாரியம் தான் இது இறுதி முடிவெடுக்கும். மண்டல அலுவலகத்தில் உள்ள ஆய்வு குழுவின் முடிவுகள் தணிக்கை வாரியத்தை கட்டுப்படுத்தாது என்ற அடிப்படையில் தணிக்கை வாரியம் மீண்டும் ஒரு பதிலாக தொடர்ந்து நீதிபதிகள் கேட்ட கேள்விக்கு முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கு முக்கியமாக காரணம் யார் பார்த்திருக்கிறார்கள், குழுவால் மட்டும்தான் பார்க்கப்பட்டதா என்ற ஒரு குழப்பம் என்பது தலைமை நீதிபதிக்கு ஏற்பட்டிருக்கிறது. முதற்கட்டத்தில் இருந்து தணிக்கை குழு பார்த்துவிட்டது, தணிக்கை குழுவின் தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று தெரிவித்திருந்தார்கள். தற்போது திடீரென இந்த மத்திய அரசு அதிகாரி இந்த படத்தை பார்க்கவில்லை, வெறும் குழு உறுப்பினர்கள் மட்டுமே பார்த்திருக்கிறார்கள் என்று திடீரென ஒரு முரண்பட்ட ஒரு வாதங்களை மத்திய அரசு தரப்பில் முன்வைக்கப்படுவதாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தனி நீதிபதி முன்பு வந்தபோது இது போன்ற தகவல்களை எல்லாம் மத்திய அரசு தரப்பிலிருந்து இந்த வாதங்கள் முன்வைக்கப்படவில்லை. தற்போது நீதிபதிகள் ஆழமான கேள்விகளை முன்வைத்த போதுதான்
மத்திய அரசின் அதிகாரி இந்த படத்தை பார்க்கவில்லை, வெறும் குழுவை சார்ந்தவர்கள் மட்டுமே படம் பார்த்திருப்பதாக மத்திய அரசு வழக்கறிஞர் ஒரு திடீரென்ற ஒரு திருப்பமான ஒரு பதிலை தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கை, இந்த பாயிண்டை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்டமாக பட தயாரிப்பு நிறுவனம் தங்கள் வாதங்களை முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து சினிமோட்டோகிராபி சட்டப்படி விதிகளின்படியும் 72 நிமிடங்களுக்கு மேல் நீளமான படமாக இருந்தால் சென்சார் போர்டு தலைவர் தான் இறுதி முடிவெடுக்க முடியும் என்று வாரியம் தரப்பில் ஒரு கருத்து என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் வாரியத்தின் தலைவர் தான் முடிவெடுப்பார் என்ற ஒரு வாதத்தை மத்திய அரசு வழக்கறிஞர் AR சுந்தரேசன் நீதிபதி முன்பு முன்வைத்து வருகிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.